நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நம்ம சீக்வன்ஸ் படித்தோம். இப்போ அடுத்து சீரியஸ் படிக்க போகிறோம். சீக்வன்ஸுக்கும் சீரியஸ்க்கும் என்ன டிஃபர் அப்படின்னா, அந்த சீக்வன்ஸோட அடிஷன் தான். த சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் சீக்வன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சீரியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சீக்வன்ஸுங்கிறது நமக்கு a + d a + 2d அப்படின்னு இருந்தது அல்லவா. இப்போ சீரியஸ் அப்படிங்கிறப்ப அப்படியே ப்ளஸ் பண்ணிக்குவோம். a + d ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. a + 2d அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதுதான் வந்து சீரியஸ். ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம்னால a1 a2 a3 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கு. ஓகேங்களா. இப்போ இதில் நமக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சம்முங்கிறனால sn. இது வரைக்கும் நம்ம படித்தது டேர்ம்ஸ் அப்படிங்கிறனால tn அப்படின்னு படித்தோம். இப்போ சம்ஸ் அப்படிங்கிறனால sn அப்படின்னு படிக்க போகிறோம். n/2 × 2a + n - 1 × dங்கிறது ஒரு ஃபார்முலா. அடுத்து அனதர் ஃபார்முலா sn = n/2 × a + l. அதாவது லாஸ்ட் டேர்ம் இஸ் கிவன் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டால் போதும். லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போடுவோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.31ல் ஃபைண்ட் தி சம் ஆஃப். இது வரைக்கும் நமக்கு என்ன டேர்மு, விச் டேர்ம் என்ன, ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படின்னா கேட்டிருப்பாங்க. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 டேர்ம்ஸுக்கு கொஷின் என்ன, ஏபிக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் சீக்வன்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு 15 டேர்ம்ஸில் இந்த சீக்வன்ஸ்லேருந்து ஏ என்னன்னு எடுத்து எழுதியாச்சு. டி வேணும் நமக்கு ஃபார்முலாவுக்கு. அப்போ T2 - T1 போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். 4 7s are 28 + 1 29/4 - 8. அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -3/4. நமக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க, 15 டேர்ம்ஸுக்கு. ஸோ அப்போ n = 15. நமக்கு சம் கேட்டிருக்கனால சம் ஃபார்முலா எடுத்துக்கணும். sn = n/2 × 2a + n - 1 × d. இதில் n-க்கு பதிலாக 15, a-க்கு பதிலாக 8, d-க்கு பதிலாக -3/4. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2 டேபிள் போட்டிருக்கோம். 2 2s are 4, இது 7 2s are 14. அதுக்கு அடுத்தது வந்து 16 அப்படியே இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -21/2. அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எகைன் இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 11/2. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் 165/4. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 41.25. அப்போ ஃபஸ்ட்டு 15th டேர்மோட சம்மேஷன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 41.25. பாருங்கள், ஃபைண்ட் தி சம் ஆஃப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கொடுத்தா சீரியஸ், கமா கொடுத்தா சீக்வன்ஸு. இதில் பாருங்கள், லாஸ்ட்டில் இது மாதிரி ப்ளஸ் கொடுத்துருந்தாவே இது லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஒரு சீரியஸில் லாஸ்ட்டில் இது மாதிரி ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க, இது லாஸ்ட் டேர்ம். அப்போ கிவனில் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா சம்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, sn = n/2 × a + l. அப்போ n என்னன்னு தெரிஞ்சால் தான் போட முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் n என்னன்னு கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேர்ம் இஸ் கிவன் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சம்மேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0.40, டி வந்து பார்த்தோன்னா T2 - T1 போடுறப்போ 0.03, எல் லாஸ்ட் டேர்ம் 1. அப்போ n = l - a/d + 1ல் போடுறப்போ எல்லோட வேல்யூ 1 - 0.40னா 0.60. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ரெண்டுலேயுமே 2 டெசிமல் தான். அப்போ டெசிமல் கேன்சல் ஆகிட்டு வெறும் 3 டேபிள் போட்டிங்கன்னா 20. ஓகே. இப்போ 20 + 1 21. அப்போ சம்மேஷன் போடுறதுக்கு ஃபார்முலா sn = n/2 × a + l. என்னோட வேல்யூ 21, ஏவோட வேல்யூ 0.40, எல்லுங்கிறது 1. ஆட் பண்ணிங்கன்னா 1.40, கேன்சல் பண்ண 0.70. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14.7 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா. தி சம் ஆஃப் given series வந்து 14.7. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.6ல் பாருங்கள், இது எல்லாமே நமக்கு ஃபைண்ட் தி சம் ஆஃப் பாருங்கள் 40 டேர்ம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா n = 40 தான். இதில் 27 டேர்ம்ஸ். இங்கே பாருங்கள், ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நமக்கு லாஸ்ட் டேர்ம் இஸ் கிவன் அர்த்தம். ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு டேரெக்டாக sn = n/2 × 2a + n - 1 × dயில் போடணும். அப் டு டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா டேரெக்டாக போட்டணும். ஏ என்ன, டி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு என்னங்கிறது நமக்கு 40 டேர்ம்ஸ் வச்சு போட்டணும். ஓகேங்களா. அடுத்து நமக்கு இதுலேயும் நமக்கு 27 டேர்ம்ஸ். அப்போ ஏங்கிறது 102, டிங்கிறது T2 - T1 போட்டாச்சு, என்னங்கிறது 27. ஸோ ஃபார்முலா sn = n/2 × 2a + n - 1 × dயில் போடணும். ஓகேங்களா. அடுத்த கொஷின் வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தாவே எல்லுன்னு அர்த்தம். அப்போ எல் கொடுத்துருந்தாவே ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும். அப்போ n கண்டுபிடிக்கணும்னா l - a/d + 1ல் போட்டு ஃபஸ்ட்டு n என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் sn சம்மேஷன் என்னங்கிறத நம்ம போடணும். ஓகேங்களா. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ்
must be taken show that the sum is 190. ஓகே how many terms அப்படின்னாவே n கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இப்போ சீரியஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சீரியஸோட சம்மேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ சீரியஸில் ஏங்கிறது 1, டிங்கிறது 5 மைனஸ் 1 4, நமக்கு இதோட சம்மேஷன் SN is equal to 190. அப்போ SN is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. SNங்கிறது 190, n தெரியாது, ஏக்கு வேல்யூ 1, டிக்கு வேல்யூ 4. இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4n minus 4, 2 minus 4 minus 2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இதில் ரெண்டுலேயும் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும், -1 + 2n. இந்த எண்ணை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, -n + 2n ஸ்கொயர். இந்த 190 அன்சைட் பண்ணால் -190. இப்போ வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நான் ஃபேக்டரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு n - 10 n + 19/2 கிடைக்குது. இது வந்து நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா -19/2. இது வந்து இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நமக்கு ஹவு மெனி டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஹோல் நம்பரில் தான் இருக்கும், அதுவும் இல்லாமல் பாசிட்டிவில் தான் இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டேர்ம்ஸ் இருக்குது இந்த சீரியஸில். அடுத்து பாருங்கள், ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் பிகினிங் வித் 5 will sum to 480. ஓகே, நமக்கு வந்து பார்த்தோன்னா ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து 5, அதாவது 5ல் ஸ்டார்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆட் இன்டீஜர்ஸில் அதோட சம் வந்து 480. அப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் கொஷின். அப்போ நமக்கு ஸ்டார்டிங் வந்து 5ங்கிறனால அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் 7, அப்படியே கான்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆட் நம்பர் போட்டாச்சு. நமக்கு மொத்தமாக எவ்வளோ டேர்ம்ஸ்னு தெரியாதனால n டேர்ம்ஸ்னு போட்டால் அதோட சம்மேஷன் 480. இப்போ லாஸ்ட் கொஷின் போட்டாலும் அதே கான்செப்ட் தான். a = 5, d போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்குது, SN வந்து 480. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ 20 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், find the sum of all odd positive integers less than 450. அதாவது less than 450 வரைக்கும் இருக்கக்கூடிய odd integersோட சம்மேஷன் என்ன? அப்போ odd நம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங் வித் 1, எது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய odd நம்பர் என்ன? 49. அப்போ சம்மேஷன் கேட்டிருக்காங்க. இது மாதிரி ப்ளஸ் கொடுத்துட்டாவே நமக்கு என்ன? இது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாவே ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 1, இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். L = 449. அப்போ ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கிறோம். L - a/d + 1 ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு n தெரிஞ்சிடும். நான் கான்செப்ட் தான் சொல்கிறேன். அடுத்து SN ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப n/2 × a + l அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 50625. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் தி சம் ஆஃப் 28 டேர்ம்ஸ் ஆஃப் அன் AP whose nth term is 4n93. அதாவது ஒரு nth term கொடுத்துட்டாங்க, நமக்கு 28 டேர்மோட சம்மேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த nth term வச்சுட்டு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ Tn = 4n - 3ல் n = 1ன்னு அப்ளை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும். n = 2ன்னு அப்ளை பண்ணுங்கள், செகண்ட் டேர்ம். n = 3ன்னு அப்ளை பண்ணுங்கள், தேர்ட் டேர்ம். போதும். அப்போ ஒரு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. இந்த சீக்வன்ஸில் a = 1, d = T2 - T1 போட்டிங்கன்னா 4ன்னு தெரியுது. நமக்கு கேட்டிருக்கிறது 28 டேர்மோட சம்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ n = 28, சம்மேஷன் கேட்டிருக்கனால S28. அப்போ ஃபார்முலா SN = n/2 × 2a + n - 1 × d. அப்போ S28 = n இருக்க இடத்துல 28, ஏக்கு பதிலாக 1, டிக்கு பதிலாக 4ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1540 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ தி சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ் வந்து நமக்கு 1540. கொஷின் பாருக்கண்ணா, தி சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் எ சர்டன் சீரியஸ் இஸ் கிவன் as 2n² - 3n. ஷோ தட் த சீரியஸ் இஸ் an AP. ஓகே, நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸோட சீரியஸ் கொடுத்துட்டாங்க கண்ணு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த சீரியஸ் வந்து ஏபின்னு சொல்லணும். அப்போ ஒரு சீரியஸ் ஏபியாக இருக்குது அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஏபின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கணும் எஸ்என் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிவனில் கொடுத்துருக்கிறது சம் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்என் = 2n² - 3n. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீரியஸ் கண்டுபிடிக்கிறேன். அந்த சீரியஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சீரியஸோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அந்த சீரியஸ் வந்து நான் அரித்மெட்டிக் சீரியஸ்ன்னு சொல்லிடுவேன். ஓகே, இப்போ சீரியஸில் நமக்கு எஸ்என் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே பாருங்கள் எழுதியிருக்கேன். எஸ்என் அப்படின்னா T1 + T2 + T3 வந்து n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்மேஷனை தான் நம்ம எஸ்என் சொல்கிறோம். அப்போது S1 அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மோட சம்மேஷன், S2னா 2 டேர்மோட சம்மேஷன், S3னா 3 டேர்மோட சம்மேஷன். சொல்கிறது புரியுதுங்களா? 1 இருந்தால் 1 டேர்மோட சம்மேஷன், 2 இருந்தால் 2 டேர்மோட சம்மேஷன், 3 இருந்தால் 3 டேர்ம். ஏன்னா நான் இங்கே என்னுக்கு பதிலாக 1
1ன்னு போடுறப்போ 1 டேர்மோட சம்மேஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இதில் n-க்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணால் எனக்கு 1 கிடைக்குது. அப்போ S1 அப்படிங்கிறது T1 ஒரு டேர்மோட சம்மேஷன். அப்போ T1 = -1. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா n = 2ன்னு அப்ளை பண்ணுறேன். இதே இதில் n-க்கு பதிலாக 2ன்னு போடுறப்போ 2² இங்கே 2. இது 4 வரும். 2 4s are 8, 3 2s are 6. அப்போ 2. அப்போ 2 டேர்மோட சம்மேஷன். அப்போ 2 டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? T1 + T2 ஓட வேல்யூ 2. இப்போ இதில் T1 ஓட வேல்யூ -1. அப்போ T2 ஓட வேல்யூ அப்படிங்கிறப்ப இந்த -1 சைடு வந்தால் +1. அப்போ T2 = 3. ஏன்னா நமக்கு சீரியஸாக ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் என்னன்னு தான் தெரியணும். அதுக்காக தான் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து n = 3ன்னு அதே SN ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு S3 = 9. S3ன்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு 3 டேர்மோட சம்மேஷன். அப்போ S3ங்கிறது T1 + T2 + T3 = 9. அப்போ இதில் T1 + T2 ஓட வேல்யூ ஆல்ரெடி இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அல்லவா? இது அப்படியே எழுதிக்கலாம். T1 + T2க்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கலாம். இல்லையா நீங்கள் T1க்கு பதிலாக -1 இதுக்கு பதிலாக 3ன்னு போட்டீங்கனாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த 2 ஆன்சர் கொண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா T3 = 7. ஸோ த சீரியஸ் இஸ் T1 + T2. சீரியஸ்ங்கிறனால நடுவில் ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன -1, செகண்ட் டேர்ம் என்ன 3, தேர்ட் டேர்ம் என்ன 7. ஓகே, இப்போ இந்த சீரியஸ் வந்து அரித்மெட்டிக் சீரியஸான்னு செக் பண்ணுறதுக்காக இதில் வந்து இதை மைனஸ் பண்ணி பார்க்குறோம் 4. அடுத்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி பார்க்குறோம் 4. அப்போ நமக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக கிடைச்சிருக்கனால இந்த கிவன் சீரியஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அரித்மெட்டிக் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.